ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமுடைய தமிழ் ஆன்சர் கீ பார்க்கலாம். கிறிஸ்துவின் வருகையினை அறிவித்த முன்னோடி. இல்லை ஆன்சரில் அருளப்பன் யோவான் கொடுத்துருக்காங்க. அருளப்பன் யோவான் அப்படின்னா ரெண்டுமே ஒரே நேம் தான். அப்போது ஆன்சர் ஏ அல்லனா பி ரெண்டுமே சரிதான். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன். தேம்பாவணியுடைய பாட்டுடை தலைவன் வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. அடுத்து சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பள்ளு. சேரி மொழியார் செவ்விதிர் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர். இதுக்கான ஆன்சர் பள்ளு. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது இது தூது. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுவது தூது. பிறவினை சொற்களை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் வருவித்தான் திருத்தினான். வருவித்தான் திருத்தினான். அடுத்தது பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது என்ன தொடர் அப்படின்னா செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். இதுக்கான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யார் அப்படின்னா ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். படமாட கோவில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோவில் நம்பருக்கு அங்கு ஆகா. நடமாட கோவில் நம்பருக்கு ஒன்றியில் படமாட கோவில் பகவர்க்கு ஆம் அதுவே. இந்த பாடலில் பயின்று வந்துள்ள மோனை என்ன மோனை அப்படின்னா பொழிப்பு மோனை. அதாவது 1, 3 இருக்குது. அதனால இது என்ன மோனை அப்படின்னா பொழிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம் என்று அறிக. பூக்களை பறிக்காதீர். இது கட்டளை வாக்கியம். இமிழிசை. இமிழிசை இலக்கண குறிப்பு தருக. இது வினைத்தொகை. இமிழிசை அப்படிங்கிறது வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது என்ன ஆகு பெயர் அப்படின்னா பொருளாகு பெயர். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா குடக்கூத்து. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் குடக்கூத்து அப்படின்னு அழைக்கப்படுது. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்று கூறியவர் யார் அப்படின்னா திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். படைமாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா பலமொழி பேசும் மக்கள். படைமாக்கள் அப்படின்னா யாருன்னா பலமொழி பேசும் மக்கள். அடுத்த ஒரு பொறுத்துக. மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பி. முடிகழுவேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும். இந்த அடியில் நீபவனம் என்பது என்ன அப்படின்னா கடம்பவனம். இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மோனை சொல்லை கண்டறி. இதில் மோனை சொல் ஆன்சர் நந்தவனம் நற்றமிழ். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கான பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னா ஒற்றுமை இன்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை. புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதர். புலமை பெருங்கடல் யார்? உவே சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வரும்போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா. தமிழ் வடமொழியின் மகளென்று அது தனி குடும்பத்திற்குரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து எங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார் அப்படின்னா கால்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் நா. முத்துசாமி.
பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று குயில் பாட்டு. பாரதியார் பாடிய பாடல் வந்து குயில் பாட்டு. வாலெங்கே நீண்டு எழுந்த வல்லுயிர் எங்கே நாலு என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கவி காளமேகம். சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் கொடுத்துருக்காங்க. அது சிவகாமியின் சரிதம் வரும். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறதுல சபதம் சரிதம் அது ஒரு தவறு இருக்குது. ஆனால் இதுக்கான ஆப்ஷன் வந்து இல்லை. அனைத்தும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து தவறு, ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து இதில் நமக்கு இல்லை. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் என்ன அப்படின்னா கவிதை. மக்கள் கவிஞர் எனப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் எனப்படுபவர் யார் அப்படின்னா மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு வந்து உடுமலை நாராயணகவி. தவறான தொடர். இதில் வந்து இந்தியாவில் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் அப்படிங்கிறது தவறு. கரை பொறு இதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை தொகை. கரையை பொறு. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. புறநானூறு இந்த நூலை த 400 Songs of War and Wisdom அப்படிங்கிற இந்த நூல் தலைப்பில் வந்து மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் எல் ஹார்ட். மனக்குரங்கு என்னும் சொல்லியிருக்கு இலக்கண குறிப்பு. மனக்குரங்கு அப்படின்னா உருவகம். பொருந்தா சொல் கடல் பறவை ஆளி இதெல்லாமே கடலை குறிக்கும். ஆறு அப்படிங்கிறது பொருந்தாதது. அடுத்தது பிழை திருத்தம் செய்க. ஆன்சர் வந்து சி. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஆன்சர் வந்து ஏ. திருவிருத்தம். திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நம்மாழ்வார். திருவிருத்தத்துடைய ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கேதார பதிகம் பாடியவர் யார் அப்படின்னா சுந்தரர். திருக்கேதார பதிகம் பாடியது சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோவில்களில் வீடுகளிலும் ஓதப்படுவது என்ன அப்படின்னா திருப்பாவை. தமிழ் பெரும் காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். மரபு பிழை நீக்கி எழுதுக. கூரை வேந்தனர். கூரை வந்து வேந்தனர். பொருந்தா சொல். செப்பலோசை துள்ளலோசை அகவலோசை தூங்கலோசை சொல்லும். ஓங்கலோசை அப்படிங்கிறது கிடையாது, அதனால் அது தவறு. எதிர்ச்சொல். ஊக்கத்துக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சோர்வு. நீள் உழைப்பு. இதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா நீள் ப்ளஸ் உழைப்பு. நீள் ப்ளஸ் உழைப்பு. உலகில் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவது என்னென்னா செய்தி படம். செய்தி தானே நம்ம பார்ப்போம், நியூஸ், அதோடதான். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன். இதுக்கான ஆன்சர் கரெக்டாக தெரியல. புதுமை பித்தன் தெரிஞ்சால் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார் அப்படின்னா முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னா சிரவண விதுர்பத்தி. பதினெண் அப்படின்னா என்ன அப்படின்னா 18. பதினெண் கீழ்கணக்கெலாம் சொல்லுவோம்ல, 18. இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இந்த அடியில் பூவையும் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நாகனவாய் பறவைகள். உத்தரகாண்டத்தை எழுதினது யாரு? ஒட்டக்கூத்தர். வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்ன அப்படின்னா வந்தாள். வா என்ற வேர்ச்சொல் வினைமுற்று வந்து வந்தாள். ராமன் வந்தான். இது எந்த தொடர் அப்படின்னா எழுவாய் தொடர். ராமன் வந்தான் அப்படிங்கிறது எழுவாய் தொடர். ஓர் அடியுள் முதல் 1, 3, 4 இந்த மாதிரி அளவுத்து வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது என்ன எதுகை அப்படின்னா 1, 3, 4ங்கிறது மேற்கதுவாய் எதுகை. அடுத்தது ஒரு பொறுத்துக. அலெக்சாண்டர் பெயின், ஹாங் மாக்னஸ்கி, ஜான் ஷெப்பர்ட் பாரன், மைக்கேல் ஆல்ட்ரிச். இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யார் அப்படின்னா சி.வை. தாமோதரனார். அடுத்தது மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் மாப்போசி முழங்கினார். இது வந்து கூற்று 2 மட்டும் சரி. திருச்சிக்கு அருகிலுள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார்.
ராஜராஜ சோழனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது எது அப்படி எந்த கோயில் அப்படின்னா ராஜராஜேஸ்வரம் கோவில். ராஜராஜேஸ்வரம் கோவில். அகர வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி. தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பேர் என்ன அப்படின்னா தந்தவர். வேர்ச்சொல் சென்றாளுக்கு வந்து வேர்ச்சொல் என்னென்னா செல். ஒலி வேறுபாடடைந்து சரியான பொருள். சூழ் சூழ் அதுக்கு வந்து சூழ் அப்படின்னா கரு, அடுத்து சூழ் அப்படின்னா சுற்று, சூழ் அப்படின்னா சபதம். பிழையற்ற தொடரை எழுதுக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஆன்சர் ஏ. திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசி உருவம் வந்து கம்பீரமாக காட்சியளிப்பது எத்தனை அடி உயரத்தில் அப்படின்னா 40 அடி உயரத்தில். அடுத்தது 77. ஒரு பொறுத்துக. அஷப்பிரயாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் டி. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னா கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னா நாவை காவாதவர், நாவை காக்காதவர். நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தற்று. இந்த குறளில் இதில் என்ன அணி இருக்குது அப்படின்னா ஓமை அணி. கீழ்கண்டவற்றில் அவையார் இயற்றிய நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து கொடுத்துருக்கிறதுல வந்து வெற்றி வேர்க்கை அருங்கலச்செப்பு நன்னெறி வராது. ஞானக்குறள் வரலாம். இதுக்கான ஆன்சரும் சரியாக தெரியல. நல் வழி அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. ஒருவேளை நெறி வழி அப்படிங்கிற மாதிரி வருமானு தெரியல. இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. குந்தி தின்றால் குன்று கரையும் என்பது பழமொழி. இது உணர்த்தும் பொருள் எது அப்படின்னா உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து பி. கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து பி. 1 சரி, 2 தவறு, 3 சரி. வெண்பாவுக்குரிய ஓசை. வெண்பாவிற்குரிய ஓசை எது அப்படின்னா செப்பல் ஓசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் வந்து பி. விடைக்கேற்ற வினாவை அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இப்போ ஆன்சர் எப்படி கேட்போம்? தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ். இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா பண்பு தொகை. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எதுன்னா தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். ஆன்சர் பி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படிங்கிறது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்து வந்து எது அப்படின்னா கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி, கீழா நெல்லி. இந்த 3மே வந்து ஒரே தான். அப்போ ஆன்சர் வந்து டி. இவை 3ம். உப்பள தொழிலாளர்களின் ஓர்ப்பு வாழ்க்கையினை குறிக்கும் புதினம் எது அப்படின்னா கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் அப்படின்னா பா. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரே தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். ஐ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா ஐ அப்படின்னா தலைவன். ஃபிக்சன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஃபிக்சன் அப்படின்னா புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் பட வேண்டும். இது வந்து என்ன வலுவமைதினா மரபு வலுவமைதி. மணிமொழி கோவை என்னும் அடைமொழியினால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஏ. நான்மணி கடிகையாலே வரும். மணிமொழி கோவை. நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. ஆன்சர் வந்து ஏ.